10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்க அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அம், சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமூக அறிவியல் பாடத்தில், அதாவது சோஷியல் சயின்ஸ் பாடத்தில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஷினோட டைப் பார்க்க போகிறோம். சரிங்களா? எளிதான வினா விடைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? சிம்பிளாக எழுதக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பாக சமூக அறிவியல் பொறுத்தவரையில் எளிதாக வெற்றி பெறத்துக்கான வழிமுறைகளை நம்ம முதல்ல பார்க்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குறிப்பாக 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 14 கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 14 கொஷின் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12 கொஷின் பார்த்திங்கனாக்கா என்னவாக இருக்குதுனாக்கா புக் பேக் கொஷினாக தான் இருக்குது. 2 இல்லை 3 கொஷின் 2 அல்லது 3 கொஷின் பார்த்திங்கனாக்கா புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. புக்குக்குள்ளேருந்து கேட்குறதுக்கு கூட பார்த்திங்கனாக்கா கூற்று காரணம், அதாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. அதிலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று உள்ளேருந்து கேட்கக்கூடிய கொஷினாக இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் இன் த பிளாங்க்ஸோ அல்லது மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது கோடிட்டிடமோ அல்லது பொறுத்துகையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஷினை கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராகணும். அதே மாதிரி ஆன்சரை நல்லா தெளிவாக எழுதுங்க. தெளிவாக தெரிஞ்சால் மட்டுமே 1 மார்க்கை கரெக்டாக எழுதுங்க. எனக்கு தெரியாத ஒரு நிலை வருது அப்படின்னு பார்க்கும்போது அதை அப்படியே விட்டு வைங்க. கட்டாயம் உங்களுக்கு பிக் கொஷின் 5 மார்க் கொஷினோ இல்லை 8 மார்க் கொஷினோ நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு அந்த 1 மார்க்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு விஷயம். அதை யோசித்து நம்ம பண்ணும்போது அது ஈஸியாக நம்ம பண்ணலாம். 14 1 மார்க்கில் கட்டாயம் உங்களுக்கு 10 1 மார்க் என்பது எளிதாக தான் இருக்கும். 4 1 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புக் பேக்லேயே கேட்டாலும் இப்போ 10 மார்க் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா கோடிட்டடை 5 கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 29ல் கோடிட்டடை இருக்குது. அப்போ 5 கோடிட்டடங்களை கட்டாயம் உங்களால் 3 கோடிட்டடங்களை நீங்கள் எளிதாக வெல்ல முடியும். அதில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்திங்கனாக்கா ஹிட்லருடைய ரகசிய காவல் படை, நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல் படை கெஸ்டபோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. அது மட்டும் இல்லாமல் குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா புலே. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, 2ஆம் துறை டேஸ் எனும் அழைக்கலாம் தொழில்துறை. இது மாதிரியான வினாக்களை நம்ம அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய வினாக்களாக நம்மளுக்கு நம்ம பார்க்கும்போது, அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. இன்னொரு வினா, இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949 அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோடிட்ட அடிக்கடிக்கு நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அதில் கட்டாயம் 5 பண்ண முடியல 3 கட்டாயம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 41க்கு 41 கொஷின் டைம் லைன், அதாவது காலக்கோடு. இந்த காலக்கோடுன்றது பார்த்திங்கனாக்கா ஒன்று வேர்ல்டு இன்சிடெண்ட், அதாவது உலக நிகழ்வுகளும், இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இந்திய நிகழ்வுகளும் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் இந்தியன் இன்சிடெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போது நம்ம இந்தியன் இன்சிடெண்ட் தான் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வேர்ல்டு இன்சிடெண்ட்டும் இந்தியன் இன்சிடெண்ட்டும் 1900 முதல் 1950 வரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எளிதாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா மேப்பை பொறுத்த வரையில் 42 கொஸ்டின் நம்பர் 42க்கு பார்த்திங்கனாக்கா உலக வரைபடம் கேட்குறாங்க, இந்திய வரைபடம் கேட்குறாங்க. உலக வரைபடத்தை பொறுத்த வரையில் 1வது பாடமும் 3வது பாடத்தில் இருக்கக்கூடிய வரைபடங்கள் தான் கேட்குறாங்க. இந்திய வரைபடத்தை பொறுத்த வரையில் பார்க்கும்போது 7வது பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் 8வது பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கேட்குறாங்க. இது எப்படி கேட்பாங்க, எப்படி நீங்கள் எளிதாக எழுதலாம் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நல்லா பாருங்கள். அடுத்து பார்த்திங்கனாக்கா புவியியல் மேப்பில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 5 லெசனில் இந்திய நிகழ்வுகளை இந்திய வரைபடத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 லெசனில். அடுத்த 2 லெசனில் பார்க்கும்போது தமிழ்நாடு வரைபடம் கேட்குறாங்க. நீங்கள் இந்திய வரைபடத்தையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக
7ல் 6ல் 8 7 பிளேஸ் வந்து உங்களால் கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ண முடியும். 1 மட்டும் அவங்க கஷ்டமாக கேட்பாங்க. அது வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது அதை ஈஸியாக நம்ம அதை வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 25 மதிப்பெண் வந்து நம்மளால் வாங்க முடியும். சரிங்களா? இல்ல 30 மதிப்பெண் அளவுக்கு வந்து வாங்க முடியும். இது தவிர்த்து வந்து 2 மார்க் கொஷினு, வேறுபடுத்துக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 முதல் 60 மார்க் வந்து வாங்கலாம். அது இல்லாமல் எளிதான வினாக்கள் இருக்குங்க. அதாவது வந்து பிக் கொஷின்ஸ்லேயே வந்து அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் இருக்குது. அந்த வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பாடத்தில் வந்து முதல் உலகப் போர் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதே பாடத்தில் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, சரிங்களா, ஜெர்மனியோடு தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்கள், அப்புறம் 3வது பாடத்தில் பார்க்கும்போது 2ஆம் உலகப் போரின் விளைவுகள். அது மட்டும் இல்லைங்க, 5வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன் இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையுமே படிச்சுக்கணுங்க. அதாவது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இந்த 3மே. இதோடு தவிர்த்து வரலாறில் ஃபஸ்ட் லெசன், புவியியலில் ஃபஸ்ட் லெசனு, குடிமையியலில் ஃபஸ்ட் லெசன், இந்த பொருளியலில் ஃபஸ்ட் லெசன், ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனு, ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன், சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன், அடுத்து வந்து எக்கனாமிக் ஃபஸ்ட் லெசன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பார்ட்லேயும் வந்து ஃபஸ்ட் லெசன். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் 5வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன் இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினா, 2 மதிப்பெண் வினா, அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றும் விடாமல் இந்த 7 லெசன்லேயும் எல்லா கொஷினும் நீங்கள் படிச்சிங்கனாவே கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணலாம்க்கா, ஈஸியாக வந்து சோஷியல் சயின்ஸை வந்து பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய அந்த 5வது பாடத்தில் இருக்கக்கூடிய 3 5 மார்க் கொஷினுக்கு அந்த 3மே வந்து கட்டாயம் ஒரு முறைனா ஒரு முறை மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதை தவிர பார்க்கும்போது 2 மார்க் கொஷினும் அதில் வந்து கட்டாயம் கேட்டுடுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. இதுவரையில் வந்து அதிகமாக வந்து 8 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் தோல்விக்கான காரணங்களையும் கேட்குறாங்க. புரட்சிக்கான காரணங்கள் வந்து புக் பேக் கொஷினாக இருக்குது. தோல்விக்கான காரணங்கள் வந்து புக்குக்கு உள்ளே இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது 8வது லெசனில் பார்க்கும்போது காந்தியோட தொடர்புடைய சட்டமறுப்பு இயக்கத்துடைய செயல்பாடுகள் வந்து லாஸ்ட் இயராக வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த பிக் கொஷினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. காந்தி ஒரு மக்கள் தலைவர் இந்த 2 கொஷினை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. கட்டாயம் வந்து வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோடு தொடர்புடைய செயல்பாடுகள் வந்து 10வது லெசனில் போன வருஷம் கேட்டிருக்காங்க. 8 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதோட இப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக 5 மார்க்கில் நாங்கள் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா ஜியாகிரஃபி, அதாவது புவியியலில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது நான் எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்கிறேன். 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க்கு. செகண்ட் லெசனில் தென்மேற்கு பருவக்காற்று வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? கட்டாயம் அது வந்து எதிர்பார்க்கப்படுது. தேர்டில் வந்து எப்போனாச்சும் ஒரு முறை கேட்குறாங்க, 5 மண் வகைகளை பற்றி விரிவாக எழுத சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்த் லெசனில் வந்து இண்டஸ்ட்ரியல், அதாவது வந்து தொழிலகங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவிரி ஆறும் 7வது லெசனில் கோயம்புத்தூர் பீடபூமிகளை பற்றி வந்து நிறைய தகவல்கள் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது தமிழ்நாட்டின் போக்குவரத்தின் அம்சங்களை வந்து அமைப்பை வந்து விரிவாக எழுதி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், சேலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றத இங்கிலீஷில், அதாவது இந்திய அரசியலமைப்பு பற்றியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பாடத்தில் சிவிக்ஸில் குடிமையில் 2வது பாடத்தில் பார்க்கும்போது பிரதம அமைச்சரின் கடமைகள், 3வது பாடத்தில் பார்க்கும்போது முதலமைச்சரின் கடமைகள். இந்த 3 பிக் கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து பார்க்கும்போது 4வது பாடத்தில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், அணிசேரா இயக்கம். சரிங்களா? அது நம்ம சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்போனாச்சும் ஒரு முறை கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 5 கொஷினத்தில் ஃபஸ்ட்டு 3 சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட் லெசன் எக்கனாமிக்ஸில் பார்க்கும்போது நாட்டு வருமானம். சரிங்களா? நாட்டு வருமானம் கணக்கிடும் வழிமுறைகள், நாட்டு வருமான கணக்கிடுதலின் தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள், இந்த 2 கொஷினில் கட்டாயம் ஒன்று இருக்குது.
அதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கே போனோம் ஒரு முறை ஜிஎஸ்டி வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி ஒரு முறை பார்த்துக்கோங்க. பசுமை புரட்சியின் விளைவுகள் அதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷினா வந்து நம்ப இங்க குடுத்துருக்குறோம். சரிங்களா? இதை தவிர 2 மார்க் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது, அடிக்கடிக்கு எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மொத்தம் வந்து 14 கொஷின் குடுக்குறாங்க. அந்த 14ல 14வது கொஷின் என்னவா இருக்குனாக்கா, கம்பல்சரி கொஷின். கொஸ்டின் நம்பர் 28 என்பது வந்து கம்பல்சரி கொஷினா இருக்கு. சரிங்களா? அந்த 28த் கொஷின் எங்கெல்லாம் இருந்ததுன்னா, மேக்ஸிமம் வந்து புக்ல தான் கேட்பாங்க. புக்க நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணணும் இந்த கொஷினுக்கு. சரிங்களா? புக்க நீங்க யூஸ் பண்ணாம இந்த கொஷின வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. மாத்தி மாத்தி வந்து கேட்குறாங்க. ஒரு சில காலகட்டங்கள்ல பார்க்கும்போது 4வது பாடத்தில ஹிஸ்ட்ரியில 4வது பாடத்தில கேட்டிருந்தாங்க. பெர்லின் சுவர், பனிப்போர் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது புவியியல்ல புவிசார் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பறக்கும் தொடர்வண்டி திட்டம் ஒரு முறை கேட்டிருக்காங்க. பறக்கும் தொடர்வண்டி திட்டம் ஒரு முறை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அ எக்கனாமிக்ஸ்ல வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு முறை சிவிக்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஷின்னாக்கா, கட்டுப்பாட்டு கோடுனா என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் நிறைய முறை வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எக்கனாமிக்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பாக்ஸாக கொடுத்துருக்கிற தகவல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா, கம்பல்சரி கொஷின் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ்குள்ளேருந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஒரு முறை வந்து சாம்பல் புரட்சி கேட்டிருந்தாங்க. உரங்கள் உற்பத்தியில் சாம்பல் புரட்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இருக்குது. அது வந்து புவியியல்ல 3வது லெசனில் லாஸ்ட் பாக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5வது பாடத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்களின் தலைமையிடம் அது வந்து கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்லேயும் அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி கொஷின்ஸ்லேயும் வந்து கேட்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பாக்ஸுமே உங்களுக்கு தெரியுமா இருக்கக்கூடிய தகவலை வந்து எல்லா பாக்ஸுமே நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் சென்டம்ன்றது வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பெற முடியும் அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த சென்டமை குறைக்கணும் தான் இந்த மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸில் கொஞ்சம் உள்ளேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? இதை பொறுத்தவரையில் சமூக அறிவியல் பொறுத்தவரையில் ஒரு மதிப்பெண் வினாக்கள், மேப்பு, காலக்கோடு, அதை தவிர வேறுபடுத்துக. சரிங்களா? வேறுபடுத்துக கொஷின்ஸ், காரணம் கூறுக. இந்த தகவல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு 5 இல்லை 6 2 மார்க் எழுதுனாவே நீங்கள் வந்து 40 மதிப்பெண்ணுக்கு மேலே பெற முடியும். அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னாக்கா சோஷியலில் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பு சார்ந்த தகவல்களை படித்துட்டு இந்த தகவலை பாருங்கள். ஓரளவுக்கு ரெண்டும் வந்து ஒரே ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும், எளிதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வெற்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.